திரு துரைக்கருணா, பாஜக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைத்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் தயாராயிட்டாங்க. ஓபிஎஸ் டிடிவி எங்க இருக்காங்க? எதிர்வருகிற 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பல்வேறு விதமான குழப்பமான நிலை இருக்கிறது. தொடக்கத்தில் நம்ம பேசின அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி பாஜக அணி, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அணி, இது எல்லோருக்குமே இந்த குழப்ப நிலை இருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதலே பாரதிய ஜனதா கட்சியோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் இணக்கமாக இருக்கிறார் என்பதை அவரும் பொதுவெளியில் சொல்லியிருக்காங்க, நமக்குமே வெளிப்படையாக தெரியும். இன்றைக்கு கூட விமான நிலையத்தில் பேசுகிறபோது அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நாங்கள் பாஜகவோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு நாளை மறுதினமோ பேசி என்ன முடிவெடுக்கிறார்கள் அப்படின்னு தெரியணும். திரு டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் தேனியில் நடைபெற்ற ஒரு பொது மேடையில் நாங்கள் இருவரும் இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுப்பது தான் எங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்போ இருவரும் ஒரு அணிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். கூட்டணி முடிவு என்னவா இருக்கும்? அதுதான் இப்போ பாஜக இப்போ குழு போட்டிருக்காங்க. அவர்கள் அணுகி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு வியூகம் என்ன அமைக்கப்பட்டிருக்கு? என்ன வியூகம்? இல்லை, அதாவது எதிர்வரும் 2024 இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பது என்பது. பாரதிய ஜனதா கட்சி தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்பது வலைத்தளங்களில், ஊடகங்களில், கருத்து கணிப்புகளில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற திரு ஓபிஎஸ் டிடிவி அவர்களை ஒரு கணிசமான இடங்களை கொடுத்து நிச்சயமாக பாஜக இந்த அணியில் இணைத்து கொள்ளும் அப்படிங்கிறத என்னோட பார்வை. இல்லை, இப்போது ஏற்கனவே இந்த குழுலாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனோட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாஜகவோட கூட்டணி என்பதை அவங்களும் அறிவிச்சிட்டாங்க, பாஜகவும் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அதற்கு முன்பிருந்தே பாஜகவுடன் ஆதரவு போக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டாரு, கூட்டணி அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஆனா பாஜக தரப்புல இருந்து இன்னமும் யார் வேண்டுமானாலும் எங்களோட கூட்டணியில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லல. மோடி இங்க நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த மேடையில ஓபிஎஸ் இல்ல. ஏன், என்ன சிக்கலா இருக்கு? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பெற வேண்டும், அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிற மாதிரி களமிறங்கி இருக்கிறாங்க. அப்படி கடந்த தேர்தலை விடவும் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற வேண்டுமென்றால் யாரெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகிறார்களோ அவர்களை அரவணைத்து போகிறது தான் சரியான ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கும். தேர்தலில் வெற்றி முக்கியம். அந்த வெற்றியை பெறுவதற்கு ஒரு வலுவான அணி தேவை. அந்த அணியை கட்டமைப்பதற்கு ஆதரவு கரம் நீட்டுவர்கள் அவர்களுக்கு அது கூட அந்த அவர்களுடைய முடிவை கூட அங்கீகரிக்காத ஒரு நிலை இருக்குல்ல, அது உண்மையிலே துரதிருஷ்டவசமானது. பாஜக அவனுடைய ஒரு பின்னடைவை தான் இது காட்டுது. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயமா, நீங்க மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து தன் வலது பக்கத்திலே அவர் அமர வைத்து இவர் வலுவான என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் என்று அறிவித்ததற்கு பிறகு அடுத்த நாளே திரு அண்ணாமலையை செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. அப்படி என்றால் ஓபிஎஸ்னுடைய நிலை என்ன, பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்கு என்னன்னு கேட்டபோது பாஜக அவனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம்னார். ஆனால் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு பாஜகவில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஓபிஎஸ் உடைய தனிப்பட்ட கருத்து என்று அண்ணாமலை சொல்லுகிறார். அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பாஜக இன்னும் தெளிவுபடுத்தலை. திரு ஓபிஎஸ் தெளிவுபடுத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு முறையுமே சொல்கிறார், ஆமாம் 10 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுத்தாங்க, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரணுங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு. அதற்கு இவங்க இப்போ தான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, 1-2 நாட்களில் சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க. அப்படி பேசுகிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டுமே தனித்து அழைத்து அவங்க பேசுவாங்களா அல்லது டிடிவி தினகரனையும் இணைத்து பேசுவார்களா, என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறாங்கிறது நமக்கு 4ஆம் தேதிக்குள்ள தெரியும். வரிசையா ஒவ்வொரு நிகழ்வாக நீங்க அடுக்கி வரிசையா தெளிவுபடுத்துனீங்க. இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது, பலமாக இருக்கும் ஓபிஎஸ் பாஜகவோட சேர்ந்தா அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்திருக்கீங்க. இந்த தெளிவு பாஜகவுக்கும் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் ஏன் ஓபிஎஸ் கூட கூட்டணின்றதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தயங்குறாங்க? அப்போ அதிமுகவிற்கான கதவு இன்னமும் திறந்திருக்கு, அதனால ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவியும் வச்சுக்கிட்டா அந்த கதவை அடைக்க வேண்டிய தேவை வரும் அப்படின்றதுனால தயங்குறாங்களா? இல்ல, பொதுவெளிகளில், ஊடகங்கள்ல, வலைத்தளங்கள்ல இன்னும் அந்த மாதிரி பதிவுகள் போயிட்டு இருக்கு. டெல்லி வட்டாரத்தில் கூட கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த முயற்சி நடக்கிறது. கடந்த மாதம் கூட மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்தபோது
அவங்க சந்தித்து பேசினாங்க. இது தொடர்பாக திரும்பவும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடு உடன்பட்டு போகணும், தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. இவர் மட்டுமல்ல, ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக ஒரு கூட்டணியை அமைத்தால் தேமுதிக, தமாக, பாமக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி என்று ஒரு வலிமையான கூட்டணி வருகிற பொழுது ஒரு 15-20 இடங்களில் வெற்றி பெறலாம். மிக கூடுதலான வாக்கு சதவீதத்தை பாஜக தலைமையிலான அணி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நோக்கம் இருந்தது. அமித்ஷா, நட்டா, மோடி எல்லாமே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி பலனளிக்கலை. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் உறுதியாக சொல்லிட்டார். 2024 மட்டும் இல்லை, 2026 கூட நாங்கள் பாஜக கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட அப்படி ஒரு முயற்சி நடப்பதாக தெரிகிறது. அதனால் திரு ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு. ஒன்றுபட்ட அதிமுகன்னு வருகிற பொழுது இவர்களையும் இணைத்து பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருந்தது. இப்போ அந்த நோக்கம் சிதைவுறுகிற பொழுது, நோக்கம் நிறைவேறாது என்று கருதுகிற பொழுது நிச்சயமாக இவரை அரவணைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திரு ஓபிஎஸ் தனி மனிதன் அப்படிங்கிற விமர்சனம் இன்னுமே வலைத்தளங்களில் அதுகளில் இருக்குது, கிண்டலும் கேலியுமா இருக்குது. அவரோட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். கட்சி மாவட்டம் 87 மாவட்டங்கள்லேயும் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பேரவை, பாசறைன்னு போட்டிருக்கார். தமிழகத்தில் இருக்கிற இந்த 385 ஒன்றியம், இந்த 385 ஒன்றியம் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு ஒரு கிட்டத்தட்ட 48-50 ஒன்றியங்கள் வரும். அந்த நிர்வாகிகள் இருக்கான். பேரூராட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 545 பேரூராட்சிகள் அங்கே நிர்வாகி. 12,560 கிராம கிளைகள்லையும் போட்டாங்க. அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று ஆதரவுகள்லாம் ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. அதற்கான அங்கீகாரம் எங்க கிடைக்க வேண்டுமோ அங்கு கிடைக்காமல் இருப்பதுதான் அவருக்கான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிற தொடர்ந்து திரு ராமசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப போட்டியிடுறதுக்கு தயாராகிறாரா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். முதல்ல 2 விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஃபேக்சுவலான பொசிஷன்ஸ். அதுல தேமுதிக சார்ந்த அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி பெயர்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணா அதற்கப்புறம் அந்த விப்பு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க சட்டசபையிலோ இல்ல பாராளுமன்றத்திலோ செய்ய முடியும். அதனால அவர்கள் சட்டப்பூர்வமாக எந்த காலகட்டத்திலும் அவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கும் போது எல்லாமே அவர்கள் அந்த கட்சியின் உறுப்பினர் தான். அந்த கட்சியாக அவர்கள் அந்த உறுப்பினர் பதவியை நீங்கி செல்லலாம் அப்படின்னு அவங்களா நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ஸ்பீக்கரும் சரி, ஹவுஸோட ரூல்ஸும் சரி, எலெக்ஷன் நாமினேஷன் ரூல்ஸும் சரி, அவர்கள் வேறு கட்சியில் சேருவதற்கு பர்மிஷன் தர முடியும். திமுகவோட இன்னைக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்ட்ரென்த்லயோ இல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரென்த்லயோ இருக்கிறதும் அதேதான். என்னன்னா, திமுக அவர்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் திமுக சின்னத்திலே போட்டியிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, கொள்கை மாறி வேற ஒரு கட்சி இருந்தாலும் கூட அந்த கட்சியால் வேறு மாதிரி அவர்களால் சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ வாக்களிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் திமுகவோட சேர்ந்துதான் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவர்களோட உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இந்த மாதிரி அவர்களோட கொள்கையே அவர்களால சப்போர்ட் பண்ணி நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும். இன்னைக்கு திமுகக்கு அவங்களோட ஓட் தேவை, அவங்களோட சப்போர்ட் தேவை, அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கணுன்றதுக்காக கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த கட்சியோட தனித்தன்மை, அந்த கட்சியோட விருப்பம், அந்த கட்சியோட கொள்கை, அந்த பன்முகத்தன்மை எல்லாருமே தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற திமுக இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தனி கட்சிக்கும் அந்த பன்முகத்தன்மையை காமிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. அவர்களோட தேர்தல் யுக்தியும் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற அவசியத்தை நிலைநிறுத்துறதுக்காக மட்டுமே தான் எல்லாரையுமே அவங்க சின்ன போட்டியிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இதை தாண்டி அடுத்தது நம்ம வரணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்ட கேள்வி. இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொல்ற இதே விஷயங்கள் எல்லாமுமே சுயமரியாதை சார்ந்த எல்லா விஷயங்களும் புதிய நீதி கட்சிக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போன்று ஐஜேகேவுக்கும் எல்லாருக்குமே இதுவும் பொருந்துமா? மன்னிக்கணும், நான் சுயமரியாதை அப்படின்ற வார்த்தை பயன்பாடு நான் எங்கேயும் பயன்படுத்தல. ஏன்னா அந்த கட்சிகள் விருப்பப்பட்டுதான் அப்படி பண்றாங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட சுயமரியாதை சார்ந்த விஷயம் என்பதற்கான அங்கீகாரம் திமுக கொடுக்கிறதா என்ற விஷயத்தை அவர்கள் கொள்கை சார்ந்தது அப்படின்னு மன்னிக்கணும் அப்படி பயன்படுத்தினதான் அதை நீக்கிடுங்க. நான் கொள்கை சார்ந்தது, அந்த கொள்கையை அவர்களால் செயல்படுத்த இயலாது அப்படின்ற அந்த கால இது மட்டும்தான் சுயமரியாதை அப்படின்றது. ஏன்னா விருப்பப்பட்டுதான் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா அந்த கொள்கையை எல்லாருக்குமே அதே வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப மதிமுக மாதிரி ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் கொள்கை சார்ந்து அவர்கள் என்னென்ன பாதையில சென்று வந்திருக்காங்க, தனியாக அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு தனித்துவம் மிக்க கட்சியாக ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காங்க. அதான்
நான் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்றேன். மதிமுக வந்து வைகோபால்சாமி அவர்கள் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல திமுக இருந்து அவர்கள் எதற்காக வெளியில வந்தாங்க, அதற்கப்புறம் அவர்கள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக 2 தேர்தல் அவர்கள் வந்து வைகோ அவர்கள் வந்து மன்னிக்கணும், வைகோ அவர்கள் வந்து எதற்காக அவர்கள் வந்து 2 தேர்தல்ல 2 கட்சிகளுக்குமே போட்டியாக அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்களோட ஓட் பர்சன்டேஜையும் காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கட்சிகளுக்கும் தனி நபர் சார்ந்த கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த நபர் சார்ந்த கட்சிகளுக்கு அவர்கள் சின்னம் வந்து எலெக்ஷன் கமிஷனால ஒவ்வொரு வாட்டியும் மாற்றப்படும். அவர்கள் தேர்தலுக்கு போகும்போது அவங்களோட சின்னம் அப்படின்றது கன்சாலிடேட்டடா இதுதான் அவங்க சின்னம் அப்படின்னு பர்மனண்டா கிடையாது. ஆனா மதிமுகவுக்கு அந்த நிலைமை கிடையாது. மதிமுகவுக்கு அவர்கள் சின்னம் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்தை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க குறைஞ்சபட்சம் 10 தேர்தலாவது போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு தயாராகிறார், முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தவர். இந்த முடிவு மாற்றத்துக்கு என்ன காரணம்? 2 அண்ணாமலை அப்படின்றவர் மட்டும் இல்ல, பாஜகவை சார்ந்த யாருமே, பாஜகவில் இருக்கும் உறுப்பினர்கள் யாரும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா போட்டியிட வேண்டாமா, எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், எந்த கட்சியுடன் கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்ற முடிவு அவர்களோடது கிடையாது. கட்சி வந்து மொத்தமாக எடுக்கும். பார்லிமெண்டரி போர்டு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டரி போர்டு நாளைக்கு அந்த டெசிஷன் எடுத்தாங்க, இவர் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த டெசிஷன் அக்செப்ட் பண்ணிதான் இருந்திருந்தா அவர் முன்னாடியே போட்டியிடுவேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு. இல்லையே, அவர் கட்சி தலைமை அவரை வந்து என்னோட இஷ்டம் கிடையாது, என்னோட டார்கெட் வந்து நான் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும், 2026 தேர்தலை வந்து தனிப்பெரும்பான்மை காமிக்கக்கூடிய அளவுக்கு நான் பாஜகவை கொண்டு வர வேண்டும், குறைஞ்சபட்சம் 2031 ஆட்சி அமைக்கிறதுக்கான நான் யுக்திகளை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னோட நோக்கம். எனக்கு அவர்கள் நான் வந்து இந்த பார்ட்டியோட பிரசிடண்டா தமிழ்நாட்டில் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு எனக்கான ரோல் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட அன்னைக்கு அவர்கள் சொன்னது நான் இங்க இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா அது அவர்களோட இஷ்டம், அவர்களோட எண்ணம். ஆனா அதை தாண்டி பார்லிமெண்டரி போர்டு ஃபைனல் அத்தாரிட்டி பார்ட்டி தாண்டி இன்னைக்கு வந்து நான் போட்டியிடணும்னு நினைக்கிறேன், ஆனா பார்லிமெண்டரி போர்டு வந்து அந்த சீட்டை கொடுக்கல அப்படின்னா பாஜக இருக்க எந்த நபருமே வந்து அந்த சீட்டை எங்களுக்கு தேவை அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. மற்ற கட்சிகள்ல சிலரால டிமாண்ட் பண்ண முடியும், சிலருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, இல்ல அவங்களோட ரோல் இருக்கு. இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவல்ஸால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா பல கட்சிகள் வந்து அந்த தலைமை மட்டும் நம்பி இருக்கிற கட்சிகளாக இருக்கு. போர்டோட முடிவு அப்படின்றது தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அவர் போட்டியிடாம இருந்தா அது முரணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த முடிவு எடுக்கிறாங்களா? பார்லிமெண்டரி போர்டோட டெசிஷன் என்னன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தனியாக ஜெயிக்க முடியுமா இல்லையா, யாரால எந்த எவ்வளவு வாக்க பெற முடியும், அங்க எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு அவர்களால என்ன சிறப்பு செய்ய முடியும் அப்படின்றத எண்ணம் வந்து பார்லிமெண்டரி போர்டுக்கான ரோல் இருக்கு. நம்ம போன 2 நாட்கள்ல பார்லிமெண்டரி போர்டோட டிஸ்கஷன்ஸ் பத்தி பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அதே இதை நம்ம மார்ச் 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணமாக அவர்கள் எந்த கேண்டிடேட்டை எந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு அவங்க தீர்வு செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ அவர்கள் அண்ணாமலை அவர்களை நிக்க வைக்க போறாங்களா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. 2வது எந்த தொகுதியில் நிக்க வைக்க சொல்ல போறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. ஆனா பார்லிமெண்டரி போர்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். அந்த பொறுப்பை வந்து யாரும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட பொறுப்பை யாரும் தட்டி கழிக்க முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இவர் வந்து பிரசிடென்டா எடுத்து ரெஸ்பான்சிபிளா செஞ்சாலும் அப்படி நாளைக்கு கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதையும் அவங்க எடுத்து ரெஸ்பான்சிபிளா செஞ்சுதான். கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த கட்டத்துல இருக்கு? கூட்டணி டிஸ்கஷன்ஸ் கான்ஸ்டன்டா ஆன்கோயிங்கா இருக்காது. எல்லா கட்சிகளும் எந்த கட்சிகளும் வந்து இன்னைக்கு இல்ல அப்படின்றது கிடையாது. அதான் விண்டோஸ் மட்டும் இல்ல, டோர்ஸ் மட்டும் இல்ல, விண்டோஸ் ஆர் ஆல்சோ ஓப்பன் அப்படின்றதுதான் கட்சி தலைமை வந்து மாநில அளவிலேயே சொல்லியிருக்காங்க, மத்திய அளவிலேயே சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரோடையுமே டிஸ்கஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. யாருமே இன்னைக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்ல. இன்ஃபேக்ட் தெலுங்கு தேசமோட பார்த்தோம்னா இன்னைக்கு கூட ஒரு வாரம் முன்னாடி தெலுங்கு தேசமோட கூட்டணி இருக்குமா இல்லையான்றதுனால தெலுங்கு தேசம் வந்து ஜனசேனாவோட மட்டும் கூட்டணி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சீட் ஷேரிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துல வந்து கூட்டணி நிலவரம் என்ன அப்படின்னு தெலுங்கு தேசம் பார்ட்டியோடையும் தெரிஞ்சிடும் அப்படின்ற நிலைமை இருக்கு. அதே மாதிரி நாடு முழுக்க தமிழ்நாடு கூட்டணி டெஃபினட்டா எல்லா மாநிலங்களிலும் மகாராஷ்டிரால சிவசேனாவோட ஏற்கனவே கூட்டணி இருக்கு. அது இல்லாம அங்க ஒன் மேன் பார்ட்டி அவருடைய கூட்டணி இருக்கு, அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதனால அது மட்டும் இல்லாம தனியா வந்த கட்சிகளும் சிலர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல இப்போ அதிமுக தேமுதிக இடையான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக மாறி இருக்கு, ஆனா பாஜக இன்னமும் கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க. மிக அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பிரதான கட்சிகள்ல ஒண்ணு தேமுதிக. அப்போ அதிமுகவோட திரைமறைவுல நடத்தின பேச்சுவார்த்தைய அதிகாரப்பூர்வமாக்கி இருக்காங்க அப்படின்னும் போது பாஜக பக்கம் அவங்க போகல அப்படின்ற ஒரு கருத்தியல் தானே உருவாகுது.
இல்லையே, அவர்கள் சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் அவங்களோட காமன் ப்ரோக்ராமையும் அரைவ் பண்ணல. இது இல்லாம முக்கியமாக 45 நாள் கோட் ஆஃப் கான்டக்ட் வரல. எலெக்ஷன் கமிஷன் வந்து தேதிகள் அறிவிக்கல. நாமினேஷன் டெட்லைன் முடியல. நாமினேஷன் டெட்லைன் முடியற வரைக்கும் கூட்டணிகள் எல்லாருமே டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்க முடியும். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இன்னைக்கே வந்து ஏடிஎம்கேவும் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. என்னைக்கு அவங்க சீட் ஷேர் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, என்னைக்கு அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்றாங்களோ அன்னைக்குதான் அது கன்சாலிடேட் ஆகுது. அது வரைக்கும் எல்லாருமே காத்திருக்க முடியும். இன்னைக்கு திமுகவோட கூட்டணி எடுத்துக்கிட்டாலுமே சிலரோட சீட் ஷேர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். ஆனா அது மாறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். நாமினேஷன் நடக்கல. நாமினேஷன் நடக்கிற வரைக்கும் நம்ம இது கூட்டணிகள் மாறிய காலகட்டத்துக்கு நம்ம பார்த்து